டு பிரபா ஜிவிடி 360. நம்ம மேக்ஸ் கொஷின் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம 460 கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 461லேருந்து 480 வரைக்கும் பார்க்கலாம். 5 3/7 ஐ தகாபினமாக மாற்றுக. இப்போ 5 3/7 வந்து தகாபினமாக மாற்றணும். தகாபினமாக மாற்றணுன்னா பாருங்கள், 5 × 7 35 வரும். இதை பெருக்கணும். 35 இந்த 3 கூட்டினா என்ன வருதுன்னா 38/7. இப்படி தான் தகாபினமாக மாற்றணும். அடுத்தது கேள்வி 462. 17/3 கலப்பு பினமாக மாற்றணும். இது எப்படி கலப்பு பினமாக மாற்றினா 17 3ஆல் வகுக்கும் போது 5 3 15, மீதி 2. இதை வந்து /3 அப்படியே போட்டுக்கிறோம். மேலே இருக்கிறது சைட்லையும் கீழே இருக்கிறது மேலேயும் மாற்றி மாற்றி போடணும். அப்போ 5 2/3. எப்பயுமே இந்த ஃப்ராக்ஷனில் மேலே வந்து சின்ன நம்பர் தான் வரணும். அடுத்தது 463. சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர் ப்ளஸ் 2 1/2 மீட்டர் மற்றும் 1/4 மீட்டர். அவர் வாங்கிய இவ்வளோ தனித்தனியாக வாங்குறாரு, மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்படி எல்லாமே கலப்பு பினமாக இருக்குது. ஒன்று தகாபினமாக மாற்றி நம்ம கூட்டலாம், இல்லையா இப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரில் ஆட் பண்ணிக்கலாம், முழு எண்ணலாம். அப்போ 2 + 2 + 1 மொத்தம் 5. மீதி வந்து 3/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. இப்போ கீழே வந்து தொகுதியில் எல்லாமே சேமாக இருந்தால் நம்ம ஈஸியாக கூட்டிக்கலாம். ஆனால் இங்கே 2 வந்து வேறு நம்பராக இருக்குது. மீதி பக்கம் 2 பக்கமும் 4 இருக்குது. அப்போ இந்த இதை 4ஆக மாற்றலாம். எதால் பெருக்கினா 4ஆக மாற்றலாம்? 2ஆல் பெருக்கினா 4ஆக மாற்றலாம். கீழே பெருக்கினா அதே மாதிரி மேலேயும் பெருக்கணும். இப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 ப்ளஸ் 2/2 ப்ளஸ் 1/4. இருங்க, 3/4 ப்ளஸ் 2/4 ப்ளஸ் 1/4. அப்போ கூட்டினா டோட்டலாக 4, 3 + 2 + 1 டோட்டலாக 6/4. இப்போ 6/4 இது வந்து பார்த்திங்கன்னா தகாபினமாக இருக்குது. இது கலப்பு பினமாக மாற்றலாம். அப்போ 6 இங்கே 4னா ஒரு நாள் 4, மீதி 2. அப்போ 1 2/4ன்னு போடலாம். இங்கே இதையும் கேன்சல் பண்ண 1 டைமு, இது 2 டைம். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வருது? 1 1/2. அந்த முழு நம்ம வர கூட்டியிருக்கோம்ல, அப்போ 5. இப்போ 5 + 1 6 1/2 மீட்டர் மொத்தம். இப்படி நம்ம கூட்டிக்கலாம். அடுத்தது 464. ஒரு சதுரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. எப்படி சதுரத்தின் நீளம் அப்படி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. சதுரமும் செவ்வகமும் ஒன்று தான், 4 பக்கங்கள் இருக்குது. ஆனால் நீளம் அகலம் வேறுபடும் போது சதுரம் வந்து செவ்வகமாக மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சதுரம் வந்து நீளம் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்படிங்கும்போது இது சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ 12, இங்கே 10 வரும். கூட்டினா சுற்றளவுனா எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 22, இங்கேயும் 22, இங்கேயும் 22, மொத்தம் 44 சென்டிமீட்டர். இப்படியும் போடலாம் இல்லையா? இதை வந்து சுற்றளவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2 × L + B. இது L நீளம், அகலம் வந்து B. அப்போ 2 × 12 + 10. அப்போ 2 × 22. இப்போ டோட்டலாக 44 சென்டிமீட்டர். அடுத்தது 465. மருதுவிடம் 4 புட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் 1.5 லிட்டர் பால் உள்ளதால் அவற்றின் 4 மடங்கு எவ்வளவு? இப்போ ஒரு பாட்டிலில் 1.5 லிட்டர் பால் இருக்குது. இதே மாதிரி 4 பாட்டில் இருக்குது. இப்போ மொத்தம் எவ்வளோன்னா, இப்போ 1.5 × 4 போடுறோம். இப்போ இதை வந்து தகாபினமாக மாற்றும் போது 3/2 வரும், × 4. இப்போ இது ஒரு தாட்டி, இது 2 தாட்டி, மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்குது? 6 லிட்டர் இருக்குது. அடுத்தது 466. ஒருவர் 3.25 கிலோ, மொத்தம் 3.25 கிலோ. அது வந்து ஒரு பாட்டில் எவ்வளோ இருக்குது? இது 4 பாட்டில் மொத்தம் எவ்வளோன்னா நம்ம பெருக்கிக்கிறோம். இங்கே மொத்தம் 3/4 கிலோகிராம் அரிசி இருக்குது. அது 3 பையில் டிவைட் பண்ணும். 3 பையில் வந்து கரெக்டாக டிவைட் பண்ணும். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா 3/4 கிலோவை என்னது 3 பையில் டிவைட் பண்ணும். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு தகாபினமாக எழுதிக்கலாம். இது 3 2 12, 12 + 3 15/4. இங்கே வந்து இதை பெருக்கல் எழுதும்போது தலைகீழாக எழுதலாம். எழுதிட்டு இதை கேன்சல் பண்ண 1 டைமு, இது 5 டைம். இப்போ 5/4 வருது. இப்போ 5/4னா
இது வந்து கலப்பு பின்னமாக எழுதும் போது நம்ம 4ஆல் வகுக்கும் போது 1 நாள் 4 மீதி 1. இப்போ 1/4 கிலோவாக ஒவ்வொரு பையிலையும் நம்ம போடலாம். அடுத்தது 467. ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோ ஆரஞ்சு பழங்களிலிருந்து 1.5 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கின்றார். ஏனில் 12/3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளோ பழச்சாறினை தயாரிக்க முடியும்? அதாவது 1 கிலோவில் 1.5 லிட்டர் பழச்சாறு. இப்போ 12/3/4 கிலோவில் எவ்வளவு அப்படிங்கும் போது இது ரெண்டையும் பெருக்குனா இப்போ 1ஓட 12/3/4 பெருக்கும் போது இவ்வளோ வருதா? இப்போ 1/2 இன்ட்டு 12/3/4 பெருக்கிறோம். பெருக்குனா ரெண்டையும் தகாபின்னமாக எழுதிக்கலாம். இது வந்து 3/2 இன்ட்டு 12 இன்ட்டு 4 பார்த்திங்கன்னா 48. 48 + 3 51/4 வருது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/2 இன்ட்டு 51/4 வருது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது 153/2 8. அப்போ ஆன்சர் 153/8 வரும். இது தகாபின்னமாக மாற்றலாம். தகாபின்னமாக மாற்றும் போது 153 8ன்னு பார்த்திங்கன்னா 8 8 மீதி 7 வருது 3 9 8 72 மீதி 1. அப்போ 19 1/8 லிட்டராக பிரிக்கலாம். அடுத்தது 468. கந்தன் அரைத்துண்டு கட்டியை 2 நபர்களுக்கிடையே பகிர்கின்றார். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பங்கு என்ன? அதாவது இப்போ நார்மலாகவே தெரியும், அரை துண்டு வந்து 2 பேர்த்துக்கு நம்ம பிரிக்கணும்னா கால் பங்கு அவ்வளோதான். அப்போனில் ஒருவருக்கு கிடைக்கிறது 1/4 பங்கு. ஆனால் இது எப்படின்னா 2 நபர்கிட்ட அரை துண்டுனா ஒரு நபருக்கு வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ 1/2 இன்ட்டு தலைகளாக போடும் 1/2. அப்போ டோட்டலாக 1/4 பங்காக ஆகும். அடுத்தது பாருங்கள் 469. 4 1/2 3 1/2 வகுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 1/2 டிவைடட் 3 1/2. ஃபஸ்ட்டு தகாபின்னமாக மாற்றணும். 4 2 8 8 + 1 9/2 டிவைடட் 3 2 6 6 + 1 7/2. இப்போ திருப்பி எழுதுகிறோம் 9/2. இதை வந்து இன்வர்ஸில் எழுதும்போது தலைகளாக மல்டிப்ளை வரும்போது தலைகளாக எழுதுகிறோம். இப்போ 2/7 2 2 கேன்சலு. ஆன்சர் 9/7 தான் ஆன்சர். அடுத்தது 470. எண்ணெய் தகர பெட்டியில் 7.5 லிட்டர் எண்ணெய் இருக்குது. அதை 2.5 லிட்டர் அளவுடைய புட்டியில் ஊற்றினால் 7.5 லிட்டர் எண்ணெய் நிரப்ப எத்தனை சுட்டிகள் தேவைப்படும்? அதாவது சுட்டிகளில் பெட்டிகள் மொத்தம் 7.5 லிட்டர் இருக்குது. அதை 2.5 லிட்டர் பாட்டில் ஊற்றுறோம். அப்படி ஊற்றும் போது மொத்தம் எத்தனை பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை வந்து பிரிக்கலாம். 7.5 இதை வந்து 2.5 பிடிக்கலாம். 2 திரும்ப 2 பிடிச்சா 5 ஆகிடும். திரும்ப 2 பிடிச்சா 6 7 7 ஆகிடும். அப்போ 3 பாட்டில் நம்ம இப்படி பிடிச்சாவே தெரியும். இதே டிவைடில் போடணும் அப்படின்னா 7.5 எதால் டிவைட் பண்ணுறோம்? எப்படி பிரிக்கிறோம்? 2 1/2 பிரிக்கிறோம். அப்போ இது தகாபின்னமாக மாற்றும் போது 7 2 14 15/2. இங்கே டிவைடட் 2 2 4 4 + 1 5/2. இப்போ அடுத்தது 15/2 டிவைடட் 5/2. இப்போ இதை தலைகளாக எழுதுகிறோம். 15/2 இன்ட்டு 2/5. இப்போ 2 2 கேன்சல். இது 1 டைம், இது 3. அப்போ 3 பாட்டிலில் இதை நிரப்ப முடியும். அடுத்தது 471. 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியினை 1.5 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினார். அதாவது பெரிய ஒன்று சின்னதாக பிரித்தா எவ்வளோ ஆகும்னு பேர்னா டிவைடில் தான் வரும். அப்போ 6 மீட்டர் நீளம் உள்ளது 1.5 இதாக பிரிக்கிறோம். அப்போ எப்படி பண்ணணும்னா இப்போ 6 டிவைடட் 1.5 எத்தனையாக பிரிக்கிறோம்? 1.5 பிரிக்கிறோம். அப்போ டிவைடட். அப்போ 6 டிவைடட் 3/2. இப்போ இதை வந்து எப்படி எழுதுகிறோம்? 3 இன்ட்டு 2/3. இப்போ 3 3 கேன்சல். ஆன்சர் 2. இப்போ பெரிய விஷயத்தை சின்னதாக பிரிக்கும் போது நம்ம டிவைட் பண்ணுவோம். சின்னதாக இருக்கிறது பெருசாக கால்குலேட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 472 பார்த்திங்கன்னா 7 3/4 + 6 1/2.
இப்போ வந்து இதை ரெண்டுமே கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டால் மொத்தம் எத்தனை வருது? 13 வருது. அப்புறம் இது 2 எடுத்துக்கலாம். 3/4 + 1/2. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஏதோ ஒன்று முழுசாக வரணும். இப்போ 2ஆல் பண்ண முடியும். இதை வந்து 4ஆக கொண்டுட்டு வரலாம். அப்போ இன்ட்டு 2ஆல் பெருக்கும் போது 4ஆல் வரும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 3/4 + 2/4. இப்போ டோட்டலாக 4. அப்போ 3 + 2 5/4 வருது. இப்போ 13 5/4 வருது. இதை வந்து தகாபின்னமாக எழுதுகிறோம். இப்போ 5னா 4ஆல் வைக்கும்போது 1 நாள் 4 மிச்சம் 1. இப்போ 1 1/4 வரும். இப்போ 13 + 1 1/4னா 14 1/4 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 5 1/3 - 1/2ன்னு இருக்குது. இப்போ வந்து 5 1/3 வந்து தகாபின்னமாக பண்ணும்போது 5 2 15 15 + 1 16/3. இப்போ 3 1/2 பார்த்திங்கன்னா இது 6 6 + 1 7/2. இப்போ பாருங்கள் 16/3 - 7/2. இது வேறு இருக்குது. அப்போ இந்த டேபிளில் இதுவும் வர 3வது வாய்ப்பாடில் 2 வராது, 2ஆம் வாய்ப்பாடில் 3 வராது. அப்போ மாற்றி மாற்றி பெருக்கிக்கிறோம். 2 அப்போ இங்கே வந்து 3. இப்போ கீழே 2ஆல் பெருக்கும் போது மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம். கீழே 3ஆல் பெருக்கும் போது மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். 16 × 2 32/6 - 7 3 21/6. அப்போ சேமாக இருக்குது 6. 32 - 21 டோட்டலாக 11/6. இது கலப்பு பின்னமாக நம்ம கொண்டுட்டு வரோம். 11/6னா 1 6 6 மீதி 5. இப்போ 1 5/6 தான் ஆன்சர். அடுத்தது 475 8 / 1/2. இப்போ 8 / 1/2. இப்போ இதை வந்து தலைகீழாக எழுதுகிறோம். 8 பெருக்கலாக வரும்போது தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ 8 × 2. இப்போ 8 2 16. இதுதான் ஆன்சர். அடுத்தது 476 டேஷ் என்ற எண் இருக்குது. அந்த எண்ணே தலைகீழாக அமையணும் 1 அப்படிங்கிற எண்ணுக்கு தான் இதோட தலைகீழும் 1/1ன்னு எழுதினாலும் 1 தான் ஆன்சர். அடுத்தது 477 1/7 மற்றும் 3/9 கூடுதல் காண்க. 1/7 + 3/9. பாருங்கள் டினாமினேட்டரில் சேமாக இல்லை, அதாவது தொகுதியில் எதுவுமே சேமாக இல்லை. 7ஆம் வாய்ப்பாடில் 9ம் வராது, 9வது வாய்ப்பாடில் 7ம் வராது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இது 2 பண்ணிக்கலாம். சேம் அதே தான். அப்போ பாருங்கள் 1 × 9 + 7 × 3/7 × 9 இப்படியும் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 9 + 7 3 21/7 9 63. இப்போ டோட்டலாக 9 + 21/63. அப்போ 30/63. 3ஆல் வைக்கும்போது 10. இது 21. இப்போ 10/21 தான் ஆன்சர். அடுத்தது 473 ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் அது சுற்றளவு. அப்போ பக்கம் ஏ வந்து 5 கொடுத்துட்டாங்க. அப்போ சதுரத்தின் சுற்றளவு என்னென்னா 4 × A. அப்போ 4 × 5 4 × 5 20 சென்டிமீட்டர். அடுத்தது 479 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. அப்போ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணும். இதோட ஆன்சரு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் வந்து போடுங்க. அடுத்தது 480 இதுவும் வந்து 2 1/3 - 1 3/5. இதை வந்து கால்குலேட் பண்ணி இந்த 2 சம்மும் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் போட்டுட்டு ஆன்சர் வந்து போடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ச்சியாக பாருங்கள், எல்லா சம்மும் முடிச்சிடலாம். நன்றி.